வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் எல்லை தாண்டி பலாலி போலீசார் அட்டகாசம், மக்கள் விசனம். பிரித்தானியா வாழ் இலங்கையர்களுக்கு உணவில்லை, திருப்பி அனுப்பிய பிரபல ஹோட்டலால் சர்ச்சை. திருகோணமலை புத்தரால் பிக்குவிற்கு சிறை, நீதிமன்றில் கொந்தளித்த பெண். கோட்டபாயவுக்கு சென்ற எழுத்துப்பூர்வ அறிவிப்பு விரைவில் சிஐடிக்கு. கிண்ணியாவில் அதிபர் ஒருவருக்கு எதிராக போராட்டம், பாடசாலை செயற்பாடுகள் ஸ்தம்பிதம். கருக்கலைப்பு நிலைய சுற்றி வளைப்பின் போது மருத்துவர் ஒருவர் கைது, வாடிக்கையாளரை போன்று வேடமணிந்து சென்ற புலனாய்வு. தபாற்பட்டிக்கு அருகில் மீட்கப்பட்ட சடலத்தால் பரபரப்பு. பேருந்து உரிமையாளர்களுக்கு ஏற்பட போகும் பாரிய சிக்கல், அமைச்சர் எச்சரிக்கை. பாரிய கடத்தலில் சிக்கிய ஆண் வேடமணிந்த பெண். கம்பகா பிரதேச சபையின் என்பிபி உறுப்பினர்களின் செயற்பாடுகள் குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. ஆடம்பர ரோல்ஸ் ராய்ஸ் காரினை அடுத்து உலங்குவான் உறுதி, இலங்கை கோடீஸ்வரரின் நெகிழ்ச்சி பதிவு. பறிபோன ஸ்ரீதரனின் பதவி, சாணக்கியனை கொண்டாட அவசியமில்லை, ஸ்ரீநேசன் பதிலடி. இதனை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, இது கொண்டாட வேண்டிய ஒரு விடயமும் இல்லை. ஏனென்றால் கடந்த காலத்தில் செம்மணி புதைகுழிக்குள் இருந்து வெளியேற்றப்பட்ட வெள்ள நீர் அகழ்வு பணிகள் பங்குனியில். தன்னைத்தானே சுட்டு இராணுவ அதிகாரி உயிர் மாய்ப்பு. வடக்கு கிழக்கு மக்களுக்காக நாமலின் கோரிக்கை. கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல திருவிழா ஏற்பாடுகள் தீவிரம், அகதி முகாம்களில் வசிப்போருக்கு அனுமதி மறுப்பு. யாழ்ப்பாணம் பலாலி போலீசார் எல்லை தாண்டி வந்து சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னாலை கட்டுவான் ஈவினை பகுதியில் மக்களுடன் முரண்பட்டதாக அப்பகுதி மக்கள் சிலர் குறிப்பிட்டுள்ளனர். பொதுமக்களிடம் லஞ்சம் பெறுவதற்காகவே இவ்வாறு போலீசார் எல்லை தாண்டி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், நான் எனது வயலுக்கு அருகாமையில் எனது காணியில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த போது காணிக்குள் அத்துமீறி உள்நுழைந்த பலாலி போலீசார் நான் மதுபோதையில் நிற்பதாக தெரிவித்து முரண்பட்டதுடன் எனது ஆடையையும் கிழித்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது நான் ஊர் மக்களை துணைக்கு அழைத்த வேளை போலீசார் பலாலி போலீஸ் நிலையத்திற்கு அழைப்பு மேற்கொண்டு ஏனைய போலீஸ் உத்தியோகத்தர்களையும் அந்த இடத்திற்கு வரவழைத்தனர். இதன்போது ஏனைய போலீசாரும் அவ்விடத்திற்கு வந்து அட்டகாசம் செய்த போது நாங்கள் அதனை காணொலி பதிவு செய்ய முற்பட்ட வேளை காணொலி எடுக்க விடாமலும் தடுத்துள்ளனர். அதே சமயம் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சற்று தொலைவில் ஒரு மதுபான நிலையம் உள்ளது. அங்கு மதுபானம் பாவித்துவிட்டு வருபவர்களிடம் லஞ்சம் பெறுவதற்காக பலாலி போலீசார் எல்லை தாண்டி வீதியில் வந்து நிற்பது வழமை என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தகட்டு இலக்கமோ அல்லது பெயர் பட்டியோ அணிந்திருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்த பிரித்தானியா வாழ் 3 இலங்கையர்கள் தென்னிலங்கையில் வைத்து இன ரீதியாக பாகுபாடு பார்க்கப்பட்டதோடு பிரபல ஹோட்டல் ஒன்று உணவு வழங்காது திருப்பி அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட இலங்கையர்கள் சமூக வலைதளத்தில் கவலையையும் விரக்தியையும் தெரிவித்துள்ளனர். தங்காலை கடற்கரை உணவகம் ஒன்று வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே அங்கு உணவு வழங்குவதாக கூறி பிரித்தானிய வாழ் இலங்கையர்களை திருப்பி அனுப்பியுள்ளது. பிரித்தானியாவில் இருந்து வருகை தந்த 3 இலங்கையர்கள் இந்த உணவகத்திற்கு சென்றபோது அங்கிருந்த காசாளர் அவர்களுக்கு சேவை வழங்க மறுத்துள்ளார். தாங்கள் இலங்கையர்கள் என்பதால் தங்களுக்கு உணவு வழங்கப்பட மாட்டாதெனவும் வெளிநாட்டினருக்கு மட்டுமே அங்கு அனுமதி எனவும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்த சம்பவத்தை அங்கிருந்தவர்கள் காணொலி பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். குறித்த சம்பவம் இலங்கையின் சில உணவகங்கள் குறிப்பாக முக்கிய சுற்றுலா வலயங்களில் உள்ளூர் வாசிகளை விட வெளிநாட்டவருக்கு முன்னுரிமை அளிப்பது கவலை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே சம்பவம் இச்சம்பவம் தமது தாய்நாட்டில் அந்நியர்களைப் போல இலங்கையர்களை உணர வைத்ததாக விசனம் வெளியிடப்பட்டுள்ள அதேவேளை அம்பாந்தோட்டை தங்காலையில் கடற்கரையோர குறித்த உணவகம் உள்நாட்டு மக்களை புறக்கணித்து வெளிநாட்டவருக்கு மட்டுமே சேவை வழங்குகின்றமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக பலாங்குட கசப்ப தேரர் உள்ளிட்ட குழுவை எதிர்வரும் 11ஆம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கசப்ப தேரரே நீங்கள் பௌத்த மத கடவுள் என பெண்ணொருவர் நீதிமன்ற வளாகத்தில் கத்தி கூச்சலிட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை டச்வே கடற்கரைக்கு அருகில் 2025ஆம் ஆண்டு நவம்பர் 16, 17ஆம் திகதிகளில் சட்டவிரோதமாக புத்தர் சிலை வைத்து கட்டுமானங்களை மேற்கொண்டதாக கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை
மேலாண்மை திணைக்களம் முறைப்பாடு செய்திருந்தது. குறித்த முறைப்பாடு தொடர்பில் பலாங்குடை கசப்ப தேரர் மற்றும் 4 தேரர்கள் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தேரர்கள் உள்ளிட்டவர்களின் விளக்கமறியலை நீதிமன்றம் நேற்றைய தினம் நீடித்து உத்தரவிட்ட நிலையில் பெண்ணொருவர் நீதிமன்ற வளாகத்தில் கத்தி கூச்சலிட்ட காணொளி ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி எதிர்வரும் 13ஆம் தேதி கோட்டபாய ராஜபக்சவை விசாரணைக்கு வருமாறு சிஐடி அழைத்துள்ளதாக தெரிய வருகிறது. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டுத் தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கிய விவகாரம் மற்றும் அதனோடு தொடர்புடைய விடயங்கள் குறித்து விசாரணைக்காக இவ்வாறு கோட்டபாய அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் கோட்டபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது குறித்து எழுத்துப்பூர்வ அறிவிப்பு கடந்த 6ஆம் தேதி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிண்ணியா கல்வி வலய பிரிவுக்குட்பட்ட அல் அதான் மகா வித்தியாலயத்தின் தற்போதைய அதிபரை இடமாற்றுமாறு கோரி நேற்று காலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் பாடசாலைக்கு முன்பாக ஒன்று திரண்ட போராட்டக்காரர்கள் அதிபரின் நிர்வாக நடவடிக்கைகள் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என கூறி கோஷங்களை எழுப்பியுள்ளனர். குறிப்பாக அதிபரின் நிர்வாக திறமையின்மை, பாடசாலை அபிவிருத்தியில் நிலவும் பின்னடைவு, மாணவர்களின் கல்விச் சூழல் மற்றும் பௌதிக சூழல் பாதிப்பு போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த போராட்டம் காரணமாக பாடசாலையின் வளமையான கல்வி செயற்பாடுகள் நேற்றைய தினம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் பாடசாலைக்கு வருகை தந்திருந்த போதிலும் மாணவர்கள் போராட்டத்தின் காரணமாக வகுப்பறைகளுக்கு செல்லவில்லை. இதனால் பாடசாலை வளாகத்தில் ஒரு பதற்றமான சூழல் நிலவியிருந்தது. இதேவேளை சம்பவ இடத்திற்கு விரைந்த கிண்ணியா போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இது தொடர்பில் வலய கல்வி அதிகாரிகளுக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிபர் மாற்றப்படும் வரை தமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என பெற்றோர்கள் இதன்போது வலியுறுத்தியிருந்தனர். பேருவளையில் இயங்கி வந்த கருக்கலைப்பு நிலையம் ஒன்றில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றின் அடிப்படையில் வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வாடிக்கையாளரை போன்று வேடமணிந்த புலனாய்வு அதிகாரி ஒருவர் கருக்கலைப்புக்காக நேரத்தை ஒதுக்கி கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து களுத்துறை நீதவான் நீதிமன்றில் தேடுதல் அனுமதியை பெற்றுக்கொண்ட விசேட போலீஸ் குழு ஒன்று குறித்த சுற்றிவளைப்பை மேற்கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது மாறுவேடத்தில் சென்ற பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு கருக்கலைப்பு செய்ய தயாரான சந்தர்ப்பத்திலேயே சந்தேக நபரான மருத்துவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சுற்றிவளைப்பின் போது கருக்கலைப்புக்கு பயன்படுத்தப்படும் பெருமளவிலான மருந்து வகைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைதானவர் முன்னாள் வைத்திய அதிகாரி எனவும் அவர் ஒரு கருக்கலைப்பிற்காக 45,000 ரூபாய் அல்லது அதற்கும் அதிகமான பணத்தை அறவிட்டு வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைதை தொடர்ந்து குறித்த வைத்தியரின் உதவியாளர் அவ்விடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கைதை தவிர்ப்பதற்காக எந்தவொரு தொகையையும் வழங்குவதாக கூறி சந்தேக நபர் போலீஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். களுத்துறை வஸ்கடுவ பகுதியில் உள்ள தபால் பெட்டிக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான முறையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் யார் என அடையாளம் காணப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை வடக்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்து ஓட்டுநர்கள் அல்லது நடத்துனர்கள் சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் அவர்களின் வழித்தட அனுமதி ரத்து செய்யப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பேருந்து உரிமையாளர்களை எச்சரித்துள்ளார். அதிகாரிகள் உரிமையாளர்களை பொறுப்பேற்க செய்வார்கள் என்றும் கூறியுள்ளார். ஊழியர்களால் போதைப் பொருள் பயன்பாடு பேருந்து உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிகழக்கூடும் என்ற கூற்றை அவர் அங்கு நிராகரித்தும் இருந்தார். மாத்தறை மாவட்ட செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். பேருந்து உரிமையாளர்கள் தங்கள் ஓட்டுநர்கள் அல்லது நடத்துனர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்பது அவர்களுக்கு தெரியும். அத்தகைய நடைமுறைகளை அனுமதிக்க வேண்டாம் என்று உரிமையாளர்களை வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு அவை மீறப்பட்டால் வழித்தட அனுமதி ரத்து செய்யப்படலாம் என்றும் போதைப் பொருளுக்கு அடிமையாகாத ஊழியர்களை பணியமர்த்துவதன் மூலம் உரிமையாளர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எச்சரித்துள்ளார். ஆண் போன்று வேடமடைந்து கழுபாலம் டிலு என்ற பெயரில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் பொர்லஸ்கம்புவ பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய பெண் எனவும் கூறப்படுகிறது. சந்தேக நபரான பெண்ணிடமிருந்து சுமார் 1,50,00,000 ரூபாய் பெறுமதியான ஹாசிஸ் மற்றும் குஷ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட பெண் தனது தலைமுடியை வெட்டிக்கொண்டு ஆண் போன்று வேடமடைந்து கழுபாலம் டிலு என்ற பெயரில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
கம்பஹா பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் செயற்பாடுகள் குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெள்ள அனர்த்த நிவாரண நிதியை கம்பஹா பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியின் 4 உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் மற்றும் பெக்கோ ஒன்றுக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவை பிரதேச சபை உறுப்பினர் தமது வங்கிக் கணக்கிற்கு பெற்றுக் கொண்டதாகவும் கூறி கம்பஹா பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி பெண் உறுப்பினர்களில் சிலர் நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர். இலங்கையின் பிரபல தொழிலதிபர்களில் ஒருவரான டட்லி சிறிசேன உலங்கு வானூர்தி கொள்வனவு செய்வதற்காக 2026 சிங்கப்பூர் விமான கண்காட்சியில் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது நவீன உலங்கு வானூர்தியை வாங்குவதற்கான ஆரம்ப கட்ட திட்டங்களை தொடங்கியுள்ளார். இந்த நிகழ்வில் பங்கேற்றமை தொடர்பிலும் தனது எதிர்கால நம்பிக்கைகள் குறித்தும் அவர் பின்வரும் விடயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். பல தியாகங்களை செய்து எனது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கனவையும் நான் நிறைவேற்றியுள்ளேன். இது எனது அடுத்த கனவு. மிக விரைவில் எனது ஹெலிகாப்டர் கனவையும் நிறைவேற்றுவேன் என தெரிவித்துள்ளார். இந்த கண்காட்சியின் போது அவர் தொழில்முறை குழுவுடன் சேர்ந்து உலக புகழ்பெற்ற பெல் டெக்ஸ்ட்ரான் நிறுவனத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து ஆரம்பகட்ட கலந்துரையாடலில் நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரளிய அரிசி விற்பனை உட்பட 25 வணிகங்களை வைத்திருக்கும் டட்லி சிறிசேன சமீபத்திய நாட்களில் ஆடம்பர ரோல்ஸ் ராய்ஸ் காரை கொள்வனவு செய்ததன் மூலம் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக மாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்சிக்குள் இருந்து பதவி பரிமாறப்படுகின்ற போது அல்லது ஒருவரிடமிருந்து பொறுப்பு அவரது விருப்பத்திற்கு மாறாக பெற்றுக்கொண்டு இன்னுமொருவருக்கு கொடுக்கப்படுகின்ற போது இதனை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை. இது கொண்டாட வேண்டிய ஒரு விடயமும் இல்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் கூறுகையில், உண்மையில் பார்க்கின்ற போது ஸ்ரீதரனிடமிருந்து நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற பொறுப்பை எமது கட்சியின் அரசியல் குழு தற்காலிகமாக இடைநிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு தற்காலிகமாக கொடுத்துள்ளது. இதுதான் உண்மையாக நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தின் பின்னர் பல இடங்களில் பதாகைகள் கட்டி தொங்கவிட்டதையும் பட்டாசுகள் வெடித்ததையும் இனிப்புகள் கொடுத்ததையும் பற்றியும் ஊடகவியலாளர்கள் எம்மிடம் கேட்கின்றனர். அதாவது உங்கள் கட்சிக்குள் இருந்துதான் இந்த பதவிகள் பரிமாறப்பட்டிருக்கின்ற போது ஏன் பட்டாசு வெடிக்க செய்தார்கள், ஏன் இனிப்பு கொடுக்கிறார்கள், ஏன் பதாகைகள் தொங்க விடுகிறார்கள் என்ற கேள்விகளை ஊடகவியலாளர்கள் எங்கள் மீது தொடுக்கின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழிக்குள் தேங்கி நின்ற மழை நீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுக்க இருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் யாழில் கடும் மழை பெய்தமையால் புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நின்றுள்ளது. இந்நிலையில் புதைகுழிக்குள் தேங்கி நிற்கும் மழை நீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நல்லூர் பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மழைநீர் வெளியேறிய பின்னர் புதைகுழி சேற்று தன்மையுடன் காணப்படுவதால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுப்பது தொடர்பில் எதிர்வரும் மார்ச் மாதம் 16ஆம் திகதி தீர்மானிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டு அன்றைய தினத்திற்கு வழக்கு திகதியிடப்பட்டுள்ளது. ஹொரணை தொம்பகொடவில் உள்ள இலங்கை ராணுவ ஆயுதப்படையின் சார்ஜென்ட் மேஜர் ஒருவர் நேற்றைய தினம் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்துள்ளதாக அங்குர்வா தோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். துத்திரிப்பட்டியை சேர்ந்த குறித்த அதிகாரி அவரது வீட்டிலிருந்து தினமும் பணிக்கு வந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. அங்குர்வா தோட்ட போலீசாரின் கூற்றுப்படி 4 நாட்களுக்கு முன்புதான் அவருக்கு பதவி உயர்வு கிடைத்துள்ளது. இந்நிலையில் ராணுவ அதிகாரி தன்னைத்தானே சுட்டு உயிரிழந்தமைக்கு தனிப்பட்ட காரணங்கள்தான் காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரணம் குறித்து முதற்கட்ட விசாரணையை நடத்த ஹொரணையின் பதில் நீதவான் சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளதுடன் அங்குர்வா தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். வடக்கு கிழக்கு மக்களுக்காக மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கம்பஹா திகாரிய பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்தி வடக்கு மக்களுக்கான அதிகாரத்தை வழங்க அரசாங்கம் விரைந்து செயற்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ச இதன்போது கூறியுள்ளார். இந்நிலையில் நாட்டில் அடுத்து நடைபெறவுள்ள எந்தவொரு தேர்தலையும் சந்திப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக உள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். இதற்காக கிராமிய மட்டத்தில் தமது அரசியல் குழுக்களை பலப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏனைய கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் எந்தவித தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார்.
வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தின் வருடாந்த பெருவிழா எதிர்வரும் பிப்ரவரி 27 மற்றும் 28 திகதிகளில் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை இலங்கை கடற்படை மற்றும் மாவட்ட செயலகம் இணைந்து தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றன. இம்முறை இரு நாடுகளையும் சேர்ந்து சுமார் 8000 யாத்ரீகர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாத்ரீகர்களின் வசதிக்காக விசேட படகு மற்றும் பேருந்து சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து குறிகட்டுவான் வரை இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடும். யாத்ரீகர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விசேட மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. குடிநீர், தற்காலிக தங்குமிடங்கள் மற்றும் ஏனைய அடிப்படை வசதிகளை கடற்படையினர் தற்போது தயார் செய்து வருகின்றனர். இலங்கையிலிருந்து செல்பவர்கள் தமது தேசிய அடையாள அட்டையை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். யாத்ரீகர்கள் தமது பிரதேச செயலகம் அல்லது பங்கு தந்தை ஊடாக முன்கூட்டியே பதிவு செய்திருப்பது அவசியமாகும் எனவும் இலங்கை தமிழ் அகதி முகாம்களில் வசிக்கும் இந்தியாவில் உள்ளவர்கள் இத்திருவிழாவில் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.